பிரைஸ் தி லார்ட். யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஃபேமிலி டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலோடு இந்த செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மே காட் பிளெஸ் யூ. நம்ம எல்லாரும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்னோடு இணைந்து இந்த பாடலை நீங்கள் பாடுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேர்ந்து பாடுவோம். ஆமென். உமக்காய் ஓடுவோம், இந்த நாமம் சொல்லுவோம். As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. And you are my everything. We love you. சேர்ந்து சொல்லலாமா? We worship you. Once again, we love you. Amen. We worship you. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உமக்கா ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ. என் வீட்டாரும் ஆமே உம்மையே. சேர்ந்து கணவன் மனைவியா பிள்ளைகளா இருந்தீங்கன்னா சேர்ந்து பாடுங்க. ஒருத்தர் கையை பிடிச்சிக்கோங்க. ஆமே உந்த நாமம் சொல்லுவோ. தெய்வமே கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுவோம், கைவிடா தெய்வமே. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கூடுமான வரைக்கும் kneel down and கையை கூப்பி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உமக்கா ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ. கைப்பிடிக்க யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? தனியா இருக்கிற நினைக்கிறீங்களா? டோன்ட் வரி, உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். ஆமே நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உமக்கா ஓடுவோம், எங்கள் ஓட்டம் உமக்காக மட்டுமே. இந்த நாமம் சொல்லுவோ. ஆமென். ஓ எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே,
எல்ரோயி எல்ரோயி, அவர் என்னை காண்கிறவர், என்னை காண்பவரே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டார், சொல்லுங்க, என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து நேசிப்போ உமக்கா ஓடு. நாங்க ஓடுற ஓட்டமே உமக்காகத்தான். உந்தன் நாமம் சொல்லு. ஏன் ஓடுறோம்? அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்காக நம்ம ஓடுறோம்? எதுக்காக நம்ம வாழ்றோம்? எதற்காக அப்படின்னா, ஒன்றே ஒன்றுக்காகத்தான். அவருடைய நாமத்தை பற்றி சொல்லவும், அவருடைய நாமத்திற்கு சாட்சியுள்ளவர்களாய் வாழ்வதற்குத்தான் நம்ம குடும்பமா சேவிக்கிறோம். இண்டிவிஜுவலா இருக்கிறோம். நம்ம வாழ்றதே அதுக்காகத்தான். ஸோ நம்ம நான் எதற்காக வாழ்றேன்? ஏன் இந்த உலகத்துல நான் வாழ்றேன்? ஏன் நான் இந்த உலகத்துல பிறந்தேன்? அப்படின்ட்டு நீங்க ஒருவேள விடை தெரியாமல் இந்த கேள்விகளோடு, இந்த கன்ஃப்யூஷனோடு நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது. ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு. யூ ஹேவ் அ செர்டைன் பர்ப்பஸ். பர்ப்பஸ் இல்லாம இந்த உலகத்துல நீங்க இந்த உலகத்துல நீங்க வாழல. இந்த உலகத்துல நீங்க பிறக்கல. ஸோ அப்ப என்ன பர்ப்பஸ் அப்படின்னா, அவருக்காக வாழ்றதும், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்காக தான் உங்களையும் என்னையும் படைச்சிருக்கிறாரு. இதுதான் அல்டிமேட்டான பர்ப்பஸ். இத தாண்டி எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வேற வேற பர்ப்பஸ் இருக்கு. அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய நாம உயர்வுக்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதவிதமாக அவர் வந்து உருவாக்குகிறார், அ உபயோகப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். ஸோ உங்கள ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாரு? எந்த பாதையில இப்ப நெறைய பேருக்கு எப்படி பயன்படுத்துறாரு? என்னை எந்த வழியில பயன்படுத்துவாரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வியில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தான் இந்த பதில். உங்களை எந்த பாதையில நடத்தி கொண்டு போறாரோ, அந்த பாதை தான் உங்களுக்கான டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு சர்டைன் அ விஷயத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலன்னா, உங்களால அந்த விஷயத்த பத்தி உங்களால பேச முடியாது. ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிருக்கீங்கன்னா, யூ ஆர் த விட்னஸ். ஸோ யூ ஆர் த ரோல் மாடல் ஆர் யூ ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். ஸோ ஏன் அப்டின்னா, இந்த பாதையில எப்படி கடவுள் உங்களுக்கு துணை நின்றார்? இந்த பாதையில எப்படி கடவுள் உங்களுக்கு வெற்றி கொடுத்தார்? இந்த பாதையில கடவுள் எப்படி உங்க கூட இருந்தார்? இந்த பாதையில எப்படி கர்த்தர் உங்களை நடத்தினார்? இந்த பாதையில எப்படி கர்த்தர் உங்களுக்கு ஞானத்த கொடுத்தார்? எப்படி உதவும் நண்பர்களை கொடுத்தார்? நபர்களை கொடுத்தார்? எப்படி உதவினார்? எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலைமையிலிருந்து நீங்க வெளியே வந்தீர்கள்? எப்படி உங்கள வெளிய கொண்டு வந்தார்? இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுகிட்டு, அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவே உங்கள அவர் வச்சிருக்கார். நெறைய பேர் நெனைக்கலாம், நான் ஏன் இந்த ஊர்ல வந்து நான் இருக்கிறேன்? ஒருவேளை நீங்க திருமணம் ஆகுவதற்கு முன்பாக வேற ஊர்ல இருந்திருக்கலாம். அல்லது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேற ஊருக்கு நீங்க போயிருக்கலாம். அல்லது அதே ஊர்ல கூட நீங்க இருக்கலாம். ஸோ ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் ஏன் இந்த ஊர்ல இருக்கிறேன்? நான் எதுக்காக இந்த ஊருக்கு நான் வரணும்? அல்லது எதுக்காக இந்த ஊர்ல நான் இத்தன வருஷமா நான் இருக்கணும்? நான் இருந்ததுக்கான நோக்கம் என்ன? வாட்ஸ் த பர்ப்பஸ்? அப்படி கொஞ்சம் பேஜ அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே! அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, தேர் இஸ் எ பர்ப்பஸ். தேவன் யாரையும், எந்த ஒரு மனுஷனையும், எந்த ஒரு இடத்துக்கும் ஆ ஆக்சிடென்ட்டா கொண்டு போகுறதே கிடையாது. அல்லது ரீப்ளேஸ் பண்றதுக்கு கொண்டு போறதே கிடையாது. வழி இல்லாம கொண்டு போறதே கிடையாது. எல்லாரையும் எதற்காக கொண்டு போறோம்னா, பர்ப்பஸ்க்காக தான் கொண்டு போறார். நீங்க அங்க ரீப்ளேஸ் ஓ ஆக கூட நீங்க போலாம். ரீப்ளேசிங் ப்ராடக்ட்டா கூட நீங்க போகலாம். நபராக கூட போகலாம். ஸோ அங்க போறது, அங்க ஒரு பர்ப்பஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிந்தது நான் ஒரு ரீப்ளேசிங்கா போறேன் அப்டின்ட்டு. ஸோ காட்ஸ் பர்ப்பஸ் பிஹைண்ட் தட். ஸோ தேர் இஸ் எ பர்ப்பஸ். தேர் இஸ் எ எல்லாரும் சொல்லுங்க. தேர் இஸ் எ பர்ப்பஸ். ஸோ குடும்பமா சொல்லுங்க. தேர் இஸ் எ பர்ப்பஸ்.
ஸோ அம்மா, அப்பாவா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, "தேர் இஸ் எ பர்ப்பஸ் ஃபார் மை ஃபேமிலி." நான் இந்த குடும்பத்தில சொல்லுங்க, நான் இந்த குடும்பத்தில புருஷனா இருக்கிறதுக்கு, நான் இந்த குடும்பத்தில சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. உங்கள தான் சொல்றேன். நான் நான் இந்த குடும்பத்தில புருஷனா இருக்கிறதுக்கும், நான் இந்த குடும்பத்தில மனைவியா இருக்கிறதுக்கும், நான் இந்த குடும்பத்தில பிள்ளைகளா நான் பிறந்திருக்கிறதுக்கும், தேர் இஸ் எ பர்ப்பஸ். சொல்லுங்க. தேர் இஸ் எ பர்ப்பஸ். ஸோ தேவன் அப்படியே விட்டுறல. அவர் வந்து அந்த பிளெஸ்ஸிங்க எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் வைக்கல. அவர் வந்து ஒரு சந்ததிகளுக்கே அவர் வந்து பிளெஸ் பண்றாரு. ஸோ அப்ப அவர் சந்ததின்னு அதுல உள்ள வரும்போது, ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஃபேமிலி இருந்தா தான் சந்ததி வர முடியும். இல்லன்னா இந்த ஜீனியாலஜிலாம் வராது. இன்னார் இன்னாருக்கு பிறந்தாரு. நெறைய பேர் சொல்றது பார்த்துருக்கீங்களா? ஸோ இல்லீகலா குழந்தை பெத்துட்டு, அது அனாதை உங்க அப்பா யாருன்னு தெரியாது, உங்க அம்மா யாருன்னு தெரியாது. இப்படிலாம் நெறைய பேர பேசுறாங்க. கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம அத பார்க்கும்போது, தேவன் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறார். ஸோ தேர் இஸ் எ பர்ப்பஸ். சொல்லுங்க. தேர் இஸ் எ பர்ப்பஸ். பிள்ளைங்கலாம் நீங்க சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க. நான் இந்த குடும்பத்தில பிறந்தது தேர் இஸ் எ பர்ப்பஸ். தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. ம். இந்த ஏன்னா எல்லாருடைய தாய் தகப்பனுடைய பேர நான் சொல்ல முடியாது. ஸோ பிள்ளைங்க உங்க அப்பா, அம்மா பேர சொல்லுங்க. சொல்லி எங்க அப்பா பேர் இதுன்னா, இந்த அப்பாவுக்கும், இந்த அம்மாவுக்கும் பிள்ளைகளாய் நான் பிறந்தது தேவனுடைய நோக்கம். தேவனுடைய நோக்கத்தின்படி தான் நான் பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க. ஒரு 3 நேரம் சொல்லுங்க. ம், ம். ஓகே. ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும் சேர்ந்து சொல்லப் போறோங்க. எங்க அம்மாவுக்கும், எங்க அப்பாவுக்கும் நான் பிள்ளையா பிறந்தது. இந்த குடும்பத்தில நான் பிறந்தது. தேர் இஸ் எ பர்ப்பஸ் ஃபார் இட். கடவுளுடைய நாம மகிமைக்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ ஆண்டவர் வந்து யாரையும் சும்மா யாருடைய வயித்திலயும் நம்மள பிறக்க வைக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த அ சைல்டு அந்த பர்த்ன்னு இருக்கு இல்லையா? அது சயின்ஸ் படி பல லட்சம் அந்த ஸ்பெர்ம் வந்து வரும் சிமன்ல. அது வந்து எது முந்தி சண்டையிட்டு ஃபாஸ்ட்டா வந்து அந்த எக்ல வந்து கனெக்ட் ஆகுதோ, அதுதான் ஃபார்ம் ஆகுது. மீத எல்லாமே ரிஜெக்ட் ஆயிருது. தாயின் இதுக்கு தான் இத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். தாயின் கர்ப்பத்துல நீங்க உருவாகுறதுக்கு முன்னமே உங்கள தெரிந்தெடுத்தாருன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அந்த கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான ஸ்பெர்ம்ல வந்த அந்த அ ஸ்பெர்ம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல மத்ததெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு, உங்கள அவர் வந்து சூஸ் பண்ணி, உங்க தாயின் கர்ப்பத்துல உங்கள தங்க வச்சார். தேர் இஸ் எ பர்ப்பஸ். சும்மா இல்ல. ஓகேவா? நீங்க பிறந்தது சும்மா இல்ல. நீங்க வாழ்றது சும்மா இல்ல. ஸோ, ஒருவேள நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் இந்த ஆள கட்டிக்கிட்டேன்? நான் ஏன் இந்த அம்மாவ கட்டிக்கிட்டேன்? நான் ஏன் இந்த அ இது ஏன் எனக்கு மாமனாரா வந்திருக்கு? இவரு ஏன் இது ஏன் எனக்கு மாமியாளா வந்திருக்கிறா? இவன் ஏன் எனக்கு இன்லாஸா வந்திருக்காங்க? இவங்க ஏன் எனக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய மைனஸ், அவங்களுடைய வீக்னஸ பார்த்து வேணா நம்ம சொல்லலாம். பட் தேர் இஸ் எ பர்ப்பஸ். எல்லாரையும் படைச்சது கர்த்தர் தான். கடவுள் தான். உங்கள படைச்சதும் கடவுள் தான். என்ன படைச்சதும் கடவுள் தான். நல்லவன படைச்சதும் கடவுள் தான். கெட்டவன படைச்சது எந்த ஒரு பிறப்புமே வந்து கெட்ட பிறப்புன்னு கிடையாது. தேவன் தர்றது எல்லாமே நல்லது தான். ஸோ, தேவனால் பிறந்த எல்லாமே நல்லது தான். ஆனா, இடையில தான் அந்த மாற்றங்கள்லாம் நிகழுகுது. ஓகே. அது இருக்கட்டும். ஆக, நீங்க பிறந்தது, நீங்க இருக்கிறது, நீங்க வாழ்றதுக்கு தேர் இஸ் எ பர்ப்பஸ். ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியங்க. இது ஏன் இந்த ஃபேமிலி டைம்ன்லாம் உட்கார்ந்து இப்ப நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து நிக்கிறோம். காலம் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் போகக்கூடிய காலத்துல ஃபேமிலியே இல்லாம ஆக்குற அளவுக்கு நெறைய விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. பட் அது நடக்காது. ஏன் அப்படி நடந்துருச்சுன்னா, தேவ திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். தேவ திட்டம் என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாது. ஆனா, ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப என்னைய தொட்ட ஒரு வசனத்த உங்களுக்கு நான் சொல்றேன். ஜெனிசிஸ் சாப்டர் 7
வெர்ஸ் 1. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில், நோவா காலத்துல அந்த ஜெனரேஷன்ல பிறந்த இந்த சந்ததியில, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்றார். இந்த சந்ததின்னு சொல்லும்போது ஃப்ரம் த பிகினிங் இட்செல்ஃப், நம்ம ஃபோர் ஃபாதர் ஆதாம் அவங்ககிட்ட இருந்து இந்த நோவா வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் அந்த அழிவு வரைக்கும் உள்ள அந்த சந்ததியில பார்க்கும்போது, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்போ உன்னை மட்டும் நான் நீதிமானா பார்க்கிறேன் அப்படின்னா, மத்தவங்கலாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, துன்மார்க்கனா இருக்கிறான். அதான் பைபிள்ல அ ப்ராவெர்ப்ஸ்ல இருக்கு, நீதிமொழிகள்ல நீதிமான் வெர்சஸ் துன்மார்க்கன் அப்படிதான் வரும். ஸோ இப்ப இதில பார்த்தா ஆண்டவர் வந்து நோவாவை நீதிமானாக பார்க்கிறார். பெர்ஃபெக்ட், அப்ரைட் மேனா பார்க்கிறார். பழுது இல்லாத ஒரு ஒரு மனுஷனா பார்க்கிறார். நோவாவை மட்டுமல்ல, நோவாவை கண்டார். ஸோ இப்ப இந்த உலகம், இந்த உலகம்னா அந்த டைம்ல, அந்த பீரியட்ல இதெல்லாம் அழியப் போகுது அப்படின்னு சொல்லும்போது, தேவன் நோவாவை மட்டுமல்ல, நோவா, நோவாவின் மனைவி, நோவாவின் பிள்ளைகள், அவன் மறுமனையாட்டிகள். ஸோ இதில ஒரு பிக்சர் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நோவா, நோவாவின் மனைவி, ஓகேவா? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் 3 குமாரர். ஸோ இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு 3 பசங்க. இது வந்து ஒரு ஃபேமிலியா மாறிருச்சு. இந்த ஃபேமிலி இனி இதனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், பலுகி பெருகணும் அப்படின்னா, இவர்களுக்கு என்ன வேணும்? மனைவி வேணும். ஸோ 3 மனைவி. 3 பசங்களுக்கு ஒவ்வொரு மனைவி. ஸோ மொத்தம் 3 பேர். டோட்டல் 8 பேர். இந்த 8 பேரும் தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக பார்த்தார்கள், கண்டார்கள். ஸோ இப்ப இவர்கள் நீதிமான்கள் என்றால் மற்றவர்கள்லாம் அநீதிமான்களா இருந்தார்கள். ரைட்டா? ஓகேவா? ஸோ அப்ப அவர்கள் தேவனுடைய பார்வையில செம்மையானவர்களா இல்ல, நல்லவர்களா இல்ல. அப்போ அ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு ஃபேமிலியாவா தான் பார்க்கிறார். ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரா பார்க்கிறார். ஸோ இன்னைக்கு உங்களையும், என்னையும் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரா தான் அவர் பார்க்க விரும்புறார். ஒரு தனி மனிதனா பார்க்க விரும்பல. ஸோ பாவம் என்கிறது இன்னைக்கு நெறைய ஆ பாருங்க, லெஸ்பியன், இந்த ஹோமோசெக்ஸு, அப்புறம் இந்த சிங்கிள் பேரண்ட், அப்புறம் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி, இதெல்லாம் அப்படியே ஒரு டீவியேட் ஆயே போயிட்டே இருக்கு. டீவியேஷன் ஆயிட்டே இருக்கு. இப்ப போயிட்டு மனுஷன் எதுவும் ஆயிட்டான்னா, ஃபோனும் மனுஷனுமா மாறிட்டான் இப்ப. இன்னும் என்னன்னு பார்க்குறான்னா, இப்படியே தான் இருக்கான். ஃபோன பாத்தே சிரிக்கிறான். ஃபோன பாத்தே பேசுறான். ஃபோன்லயே வந்து வாழ்க்கைய கழிச்சிட்டு இருக்கிறான். ஆ எல்லாத்துக்கும் எல்லாமுமே இப்போ ஃபோனா மாறிருது. ஸோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் வேர்ல்டு கிடையாது. தேவன் விரும்புற ஒரு வேர்ல்டும் கிடையாது. விரும்புற பிளானும் கிடையாது ஆக்சுவலி. ஸோ இதில இருக்கிற விஷயத்த நம்ம தான் கண்டு வெளியில வரணும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த பாவம், இந்த மாரியான விஷயங்கள், இந்த மாரியான காரியங்கள் எல்லாம் அப்பவே இருந்தது. ஸோ இது வந்து நாட்டுக்கும், சமுதாயத்துக்கும் இது புதுசு கிடையாது. ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தான். இப்ப தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு வருது. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில, இந்த பாவம் பெருகுன இடத்துல தான், பாவம் செய்த நபர்கள், வ் பாவம் செய்து வாழ்ந்து வந்த மனிதர்கள் மத்தியில தான், நோவாவும் அவர் குடும்பமும் ஒரு அப்ரைட்டா, ஒரு 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 பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபேமிலியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனே வந்து சர்ட்டிஃபை சர்ட்டிஃபை பண்றாரு. சூப்பர்ல! அப்போ நம்ம நெனைக்கிறோம், இந்த பாவமான உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. ஆமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி கேட்கிறோம். உண்மதாங்க. கொலையா டெய்லி வருது. கற்பழிப்பா டெய்லி வருது. கள்ளக்காதலா டெய்லி வருது. அநீதியா டெய்லி நடக்குது. ஆக்சிடென்ட்ஸா டெய்லி நடக்குது. திருட்டா டெய்லி நடக்குது. வேற என்னலாம் இருக்கு? குடியா டெய்லி இருக்குது. டெய்லி எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல, இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். எப்படி நம்ம வாழ முடியும்? எப்படி இந்த பிள்ளைகள் வாழ முடியும்? எப்படி நம்முடைய சந்ததி வாழப் போகிறாங்களோ? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும், அல்லது யாருக்கெல்லாம் தெய்வ பயம், ஆண்டவர் மேல அன்பும், ஆண்டவருடைய சித்தத்த செய்யணுங்கிற வாஞ்சையும் இருக்குதோ, அவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தப்புவிக்கப்படுவார்கள்.
இப்படியெல்லாம் ஒரு இம்மாராலிட்டி நடந்துட்டு இருக்கும்போது, இப்படியெல்லாம் ஒரு தவறான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, இவர்கள் அவர்களுக்கு விளக் விலக்கப்பட்டவர்களா இருந்தால் தேவனுடைய பார்வைக்கு நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பார்வைக்கு நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் எப்படி இருந்தாங்கன்னா, நோவா வந்து எப்படி இருந்தார்ன்னா, பெர்ஃபெக்ட்டா இருந்தாரு. வசனம் இருக்குது. நீதிமானாக கண்டேன் என்று சொல்றாரு. சரிதானா? புரியுதா? ஸோ, அந்த காலத்தில ஒரு பெர்ஃபெக்ட்டா வாழ முடிஞ்சது அப்படின்னா, இந்த காலத்திலயும் நம்மளால பெர்ஃபெக்ட்டா வாழ முடியும். அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம். ஏன் நம்ம இன்னொருத்தவங்கள சொல்லணும்? அது நீங்களும் தான், நானும் தான். ஸோ, தேவனுடைய பார்வைக்கு நீங்களும் நானும் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்ன்னு சொல்றது மட்டும் இல்ல, பெர்ஃபெக்ட்டா நம்ம வாழ்ந்து காட்டணும். ஸோ, அதுதான் அல்டிமேட் கோல். ஸோ, இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, அதனால தேர் இஸ் எ பர்ப்பஸ். எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கு. எல்லா ஹஸ்பண்டுக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ஒய்ஃப்‌க்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. மாமனார், மாமியாருக்கு பர்ப்பஸ் இருக்கு. இன்லாஸ்க்குலாம் பர்ப்பஸ் இருக்கு. ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் பர்ப்பஸ் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. அத நம்ம வந்து சும்மா விட்டுற முடியாது. ஸோ இந்த காலம் கொடிய காலமா இருக்குது. இந்த கொடிய காலத்திலேயும் நம்மால சுகமாய் வாழ முடியும். ஆரோக்கியமாய் வாழ முடியும். சந்தோஷமாய் வாழ முடியும். பாதுகாப்பாய் வாழ முடியும் என்றால், நீங்களும் நானும் தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவு, ஐக்கியம் தடைபடக்கூடாது. அந்த ஐக்கியத்திலயும் தெய்வ பயத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னா, நிச்சயமா இந்த பாவங்கள் நம்மை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்களுக்கு அங்க நடக்குது, இங்க நடக்குது. அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான். நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? அப்படின்னு இன்னைக்கு நெறைய பேர் பண்றாங்க. இதுக்கு ஒரு பெரிய டூலா இருக்கு. அந்த காலத்தில நீங்க நல்லா கவனிக்கணும். மீடியா இல்லாத டைம். இந்த மாரி ஸ்மார்ட் ஃபோன் இல்ல. 5G, 6G, 12Gலாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு இன்டர்நெட் வசதி கிடையாது. ஆனா, அந்த டைம்லயே அவ்வளோ பாவம் பெருகி இருந்துச்சாம். பாவம் பெருகுறதுக்கு எந்த ஒரு இதனால தான் பாவம் பெருகுச்சுன்னு சொல்லி நம்ம எதையும் வந்து சோ கால்டு வந்து நம்ம வந்து கோட் பண்ண முடியாது. எப்படினாலும் அது பெருகும். இப்படி எப்படினாலும் பாவம் பெருகும், எப்படினாலும் பாவம் செய்கிறவர்கள் பெருகுவார்கள் என்றால், எப்படினாலும் பரிசுத்தமும் பெருகும், எப்படினாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஸோ, இந்த உலகத்தில பரிசுத்தமாய் வாழ முடியும். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேவா? அதனால பயப்பட வேண்டாம். பிள்ளைகள எங்க அனுப்புறது? முதல்ல ஃபேமிலில பேரன்ட்ஸ், குடும்பமா நம்ம பாட்டு பாடுனோம் இல்லையா? நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். நம்முடைய குடும்பம், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, தேவன் நம்மை தேவையில்லாத இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். தேவையில்லாத மனிதர்கள சந்திக்க வைக்க மாட்டாரு. தேவையில்லாத உறவுகள நமக்கு தரமாட்டாரு. தேவையில்லாத உறவுகள கட் பண்ணுவாரு. தேவையானத மட்டுமே தருவாரு. நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விடமாட்டார். இன்னைக்கு நம்ம நெறைய வொர்க் அவுட் எதுல பண்றோம்னா, மைண்ட்ல வேல பார்க்குறோம். ஸோ மைண்ட் வொர்க் ஆகுறதுனால தான் என்னன்னா, நமக்கு பயம் வருது. மைண்ட் வேலை செய்றதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்டின்னா, சோர்வுகள் வருது. மைண்ட் வேல பார்க்கறதுனால தான் எதிர்காலத்த குறித்து தானே பயம் வருது. நம்ம மைண்ட்லயே வேல பார்க்கக்கூடாது. நம்ம வொர்க் பண்றது எல்லாமே ஸ்பிரிட்ல வேல பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல்ல அந்த அந்த ரெல்ம்ல வேல பார்க்கணும். அந்த ரெல்ம்ல நம்ம இருக்கிறோம் அப்டின்னா, வசனம் சொல்லுது, "நாளைய தினத்த குறித்து நீ பயப்படாதன்னு" சொல்லுது. ஸோ பயப்படாதங்கிற வார்த்தை 365 வார்த்தையில இருக்கு. 365 நாளைக்கும் பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஆண்டவர் சொல்றார், "டூ நாட் ஃபியர். டூ நாட் ஃபியர் அபௌட் எனிதிங்." நீ எதை குறிச்சும் பயப்பட வேணாம். எத குறிச்சும் பயப்பட வேணாம் அப்டின்னா, நான் உனக்கு இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், "நான் உன் கூடயும் இருக்கிறேன், உனக்கு உள்ளேயும் இருக்கிறேன்." ஸோ நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் இருக்கும்போது, நம்மை செம்மையாய் நடத்துவார். ஸோ நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில, பாவம் நிறைந்த உலகத்தில, அநீதி நிறைந்த இந்த உலகத்தில, பரிசுத்தமாய் வாழ்வதற்கும், இவைகளில் எல்லாவற்றிற்கும் காக்கப்படுவதற்கும், தப்பப்படுவதற்கும், குடும்ப ஜெபம் மிகவும் அவசியம். ஸோ ஃபேமிலி பிரேயர் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி பிரேயர் நாங்க பண்ணல அப்படின்றவங்க வந்து, இன்னையிலருந்து ஃபேமிலி பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபேமிலி பிரேயர்ங்கிறது வந்து அம்மா மட்டும் எந்திரிச்சு உட்கார்ந்து பண்றது ஃபேமிலி பிரேயர் கிடையாது. அப்பா மட்டும் எந்திரிச்சு உட்கார்ந்து பண்றது ஃபேமிலி பிரேயர் கிடையாது. ஸோ எல்லாருமே இணைந்து ஃபேமிலி பிரேயர் பண்ணணும். குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கணும். குடும்பமா உட்கார்ந்து டிவி பார்க்குறோம். குடும்பமா உட்கார்ந்து அடுத்தவன குறை சொல்றோம். அ குடும்பமா உட்கார்ந்து
ஒருத்தன் செய்யாதத செஞ்சான்னு பேசுறோம். செஞ்சத செய்யலன்னு பேசுறோம். பாதி கேட்டுட்டு பாதி கேட்காம பேசுறோம். அது நடந்த விஷயம் ஒண்ணா இருக்கும். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிறது இன்னொரு விஷயமா இருக்கு. இவ்வளத்தையும் குடும்பமா உட்காந்து பண்றோம். டீ போட்டு நல்லா குடிச்சிட்டு, வடை, மிச்சர்லாம் சாப்பிட்டுட்டு, அடுத்தவன பத்தி இவ்வளவு நல்லா பேசுறோம். ஆனா குடும்ப ஜெபம் பண்றதுக்கு மட்டும் இஷ்டம் வராது. ஏன்னா பிசாசு அதுக்கு அதுக்கு இடம் குடுக்கவே மாட்டான். ஏன்னா நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சுருவீங்கல்ல. நீங்க ஃபேமிலில நீங்க சக்சஸ் ஆயிருவீங்கல்ல. நீங்க சக்சஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண வைப்பான். அத மட்டும் பண்ண மாட்டான். பண்ண விட மாட்டான். ஸோ, இன்னைக்கு நீங்க அத வந்து நீங்க பாருங்க. குடும்பமா உட்கார்ந்து குறை பேசுறத மொத நிப்பாட்டிருங்க. அது ஊழியக்காரனா இருக்கட்டும், அது அரசியலா இருக்கட்டும், அல்லது யார பத்தினாலும் சரி. வசனம் என்ன சொல்லுதுன்னா, குடும்பமா உட்கார்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். உட்கார்ந்து என்னைக்காவது உட்கார்ந்து பைபிள் எடுத்து உட்காருங்க. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் பைபிள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ட்ட இந்த வார்த்தைய பேசினாரு. இன்னைக்கு ஆண்டவர் என்ட்ட இத சொன்னாரு. அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஃபேமிலில நீங்க பேசியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லது படுக்கிறதுக்கு முன்னாடியோ, அல்லது காலையில எந்திரிச்ச உடனேயோ. இல்ல காலையிலேயே எந்திரிச்ச உடனே கடன்காரன் வருவான். காலையிலேயே எந்திரிச்ச உடனே அவன் வருவான். படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், அவ அப்படி செஞ்சா, இவ அப்படி செஞ்சா, உங்க உங்க அம்மா இப்படி செஞ்சாங்க, எங்க மாமியார் இப்படி செஞ்சா, என் நாத்தனார் இப்படி செஞ்சா. இப்படியே பேசிட்டே இருக்கிறோமே. இந்த பைபிள தூக்குறதுக்கும் என்ன சொல்றது? ஒரு கொஞ்சமாவது இந்த பைபிள தூக்குறதுக்கும், நமக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும், வாழக்கூடாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கைட்லைன் குடுத்திருக்குது இந்த வந்து பைபிள். ஸோ பைபிள ரீட் பண்ணுங்க. ஃபேமிலியா ரீட் பண்ணுங்க. ஒரு அதிகாரத்த எடுத்து 4 பேர் குடும்பத்துல இருக்கிறீங்கன்னா, ஆளுக்கு ஒரு வசனமா வாசிங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லிக் குடுக்க வேண்டியது இருக்கு. சபை இதை போதிக்க வேண்டும். ஒரு தாழ்மையான பதிவு. எல்லா போதகர்களும் இதெல்லாம் கொஞ்சம் டீச் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு டைத் யார் குடுத்துருக்கிறா? காணிக்கை யார் போட்டிருக்கா? யார் போடல? யார் சர்ச்சுக்கு வந்தா? சர்ச்சுக்கு வரல? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நோட் பண்றோம். ஸோ எந்த ஃபேமிலி வரல? ஏன் வரல? அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். ப பாஸ்டர்ஸ் உடைய மைண்ட் வாய்ஸ் என்ன? "என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க? அவைங்க வந்து சர்ச்சுக்கு வரலங்கிறத என்ட்ட சொல்லாம போறாங்க. அப்புறம் நான் எங்கிட்டு விசாரிக்க எத்தன நேரம் விசாரிக்கிறது?" ஸோ பிலீவர்ஸ் நீங்க இந்த சர்ச்ல நீங்க வந்து ஒரு அங்கத்தினரா இருக்கிறீங்கன்னா, ஒரு பார்ட் ஆஃப் த கிரைஸ்ட் பாடியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பாஸ்டர்ஸ ஹானர் பண்ணுங்க. அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணுங்க. இந்த இந்த வீக் நான் சர்ச்சுக்கு வர முடியல அப்டின்னா சொல்லுங்க. எனக்கு சர்ச்சுக்கு வர முடியல பாஸ்டர். ஐதர் நான் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன், அல்லது ஊருக்கு நான் போறேன், அல்லது எனக்கு உடம்புக்கு முடியல. வாட் எவர் இட் மே பி. ஜஸ்ட் ஒரு ஒரு அதுக்கு தான் சர்ச்ல இப்ப இதெல்லாம் பாருங்க, அ வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லாம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு மெசேஜ பாஸ் பண்ணி விடுங்க. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வி ஹேவ். நம்ம எல்லா ஆப்ஷனும் நம்ம கையில இருக்கு. அத சரியா நம்ம பயன்படுத்தணும். தட்ஸ் வாட். ஓகே. ஸோ இந்த பொல்லாத உலகத்தில ஏன் என்னை படைத்தாய்? அப்படின்னு நம்ம பாடுறத விட்டுட்டு, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் அப்படின்னு பாடுங்க. அவன் இந்த பொல்லாத உலகத்தில் ஏன் என்னை படைத்தாய்? அப்படின்னு அவன் கேட்கிறான். நீர் என்னை படைத்ததற்காய் நான் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவரே. ஏன்னா, போட்டி போட்ட அத்தன ஸ்பெர்மையும் பீட் பண்ணிட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம் எனக்குண்டு இந்த சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்த தேவன் நமக்கு குடுத்திருக்கிறார். ஸோ அதுக்கு தேங்க் பண்ணுங்க. தேங்க் பண்ணுங்க. தேங்க் பண்ணுங்க. ஃபேமிலியா உட்காந்து தேங்க் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே எனக்கு அத தரல. ஆண்டவர் எனக்கு இத செய்யல. ஆண்டவர் என் பிள்ளைக்கு இந்த செய்யல. என் மூத்த பிள்ளைக்கு இத செய்யல. என் 2வது பிள்ளைக்கு இத செய்யல. என் புருஷனுக்கு இத செய்யல. என் பொண்டாட்டிக்கு இத செய்யல. உட்கார்ந்து குறை பேசுறத நிப்பாட்டிட்டு, ஆண்டவரே எனக்கு மூத்த பிள்ளைய தந்தீரே நன்றி. எனக்கு அழகான மனைவிய தந்தீரே நன்றி. அருமையான புருஷன தந்தீங்களே நன்றி. 2 பிள்ளைகள குடுத்துருக்காரா நன்றின்னு சொல்லுங்க. பிள்ளைகளே இன்னும் இல்லையா? நன்றின்னு சொல்லுங்க. எங்க 2 பேரையும் இணைச்சிருக்கீங்களே நன்றி. சித்தமான நேரத்துல எனக்கு பிள்ளைய தாங்கன்னு சொல்லுங்க. மரத்த வச்சவருக்கு தண்ணி ஊத்த தெரியாதாங்க? ஹி நோஸ் எவ்ரிதிங். அதினதின் காலத்துல எல்லாத்தையும் நேர்த்தியா செய்றாராம்.
செம்மையா செய்றார். பெர்ஃபெக்ட்டா செய்றார். பெர்ஃபெக்ட் சொல்லுங்க பெர்ஃபெக்ட். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. ஸோ டோன்ட் வொரி, டோன்ட் வொரி. ஆ ஸோ இதெல்லாம் ஃபேமிலி டைம்ல நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃபேமிலியா உட்காந்து தேங்க் பண்ணுங்க. என்னலாம் இப்ப சுத்தி பாருங்க. சுத்தி பார்த்துட்டு கம்ப்யூட்டர் இருக்கா? தேங்க் யூ ஃபார் திஸ் லார்ட் ஐ தேங்க் நான் இந்த அ லேப்டாப்க்காக நான் தேங்க் பண்றேன். மேல ஃபேன் ஓடுது. ஃபேனுக்கு நான் தேங்க் பண்றேன். ஸோ இந்த பாருங்க இந்த கேட்ஜெட்ஸ் நான் யூஸ் பண்றேன். இந்த ஃபோனுக்கு நான் தேங்க் பண்றேன். அடுத்தது இந்த பைபிளுக்கு இந்த பைபிளுக்கு நான் தேங்க் பண்றேன். சொல்லுங்க. இந்த பைபிள் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது? எனக்கு பைபிள் இல்லாட்டா எல்லாம் என் இருதயத்தில இருக்குன்னு சொல்றீங்களா? இதயத்தில இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த பைபிளுக்கு தேங்க் பண்ணுங்க. ஸோ என்னலாம் இருக்கு? உங்க வீட்ல இருக்க ஃப்ரிட்ஜுக்கு தேங்க் பண்ணுங்க. வீட்டுக்கு தேங்க் பண்ணுங்க. சொந்த வீடு இல்லன்னு வருத்தப்படாதீங்க. இந்த வாடகை வீட்லயே அது குடியிருக்க வச்சிருக்கிறார்ல. அதுக்கு தேங்க் பண்ணுங்க. நீங்க இதுக்கு தேங்க் பண்ண, தேங்க் பண்ண, தேங்க் பண்ண, தேங்க் பண்ண உங்களுக்கு புது வீடு வருது. சொந்த வீடு வருது. ஆமென். ஸோ மே காட் பிளெஸ் யூ. ஸோ இந்த காரியத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்? தேர் இஸ் எ பர்ப்பஸ். 2வது நீதிமானாக கண்டார். இந்த உலகத்தில வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. சந்தோஷமா வாழலாம். அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளிப்பாரே. எல்லா பக்கத்துலயும் நோய் வருது, பேய் வருது, இடி இடிக்குது, பூகம்பம் வருது, எல்லாம் வந்தாலும், அங்குமிங்கும் நோய்கள், வியாதிகள், அ மரணங்கள் வந்தாலும் எனக்கு அடைக்கலமான ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு இத பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அடைக்கலமான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்துல அடைக்கலம். அவரிடத்துல தஞ்சம் புகுந்து கொள்வோம். யாரெல்லாம் ஐயா வந்து அடைக்கலம்? அவர் யாருக்கெல்லாம் அடைக்கலம்? யாருக்குனாலும் அவர் அடைக்கலம் தான். எல்லாருக்குமே அவர் தான் எனக்கு அடைக்கலம். அவரிடத்துல எனக்கு அடைக்கலம் வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புறீங்களோ, அவர்கிட்ட வர்றீங்களோ, அவருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பார். ஸோ சர்ச்சுக்கு போற, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு ஃபேமிலிலயும், எனக்குன்னு தேவன் ஒரு பர்ப்பஸ வச்சிருக்கிறாருங்கிற ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு எண்ணம் வரட்டும். அந்த எண்ணத்தோடு செயல்படுங்க. அந்த எண்ணத்தோடு வாழுங்க. பேர் கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. செத்தோம்ன்னா மூடி அடக்கம் பண்ணிட்டு போட்டு போயிருவாய்ங்க. நம்ம பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. ஸோ தேவன் தந்த நல்ல லைஃப்ப வேஸ்ட் பண்ணிறாதீங்க. இன் இண்டிவிஜுவலாவும் வேஸ்ட் பண்ணிறாதீங்க. ஃபேமிலியாவும் வேஸ்ட் பண்ணிறாதீங்க. தேவன் தந்த நல்வாழ்வுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தந்த மனைவிக்கு நன்றி சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க குடும்பம் நன்றி அறிதல் உள்ள குடும்பமா மாறட்டும். ஆமென். நன்றி அறிதல் உள்ள குடும்பம். சிலர் சொல்றவங்க நன்றி கெட்ட நாயன்னும். ஆனா அந்த வேர்ட நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நாய்க்கு இருக்கிற நன்றி மாரி யாருக்குமே கிடையாதுங்க. அதனால தான் சொன்னேன். ஏன்னா, நாய்க்கு நீங்க பிஸ்கட் கூட ஈவன் நீங்க குடுக்க வேணாம். அந்த நாய பார்த்து அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னாலே போதும், அங்க வால ஆட்ட ஆரம்பிச்சுரும். வால ஆட்டுது அப்படின்னா, நான் உனக்கு அடிமை. உன் அன்புக்கு நான் அடிமை. ஏன் அப்படின்னா, எத்தனையோ பேர் இந்த ரோட்ல போறாங்கய்யா. அல்லது எத்தனையோ நாயெல்லாம் கடந்து போகுது. யாருக்குமே என் மேல இந்த அட்டென்ஷன் வரல. பட் உனக்கு என் மேல அட்டென்ஷன் வந்து என்னைய நீ கூப்பிடுற பாத்தியா? அதுக்கு நான் நன்றி கடன் பட்டுருக்கேன். நான் உனக்கு அடிமை. உன் அன்புக்கு அடிமைன்னு சொல்லுது. இனிமே யாரையும் நாயின்னு திட்டாதீங்க. ஓ! ஓகே இப்படி கூட இருக்குமா? ஒரு ஆள அதனால தான் கூட அப்படின்னு திட்டுவாங்களோ? தெரியல. சரி. எனிஹவ் அப்படி நம்ம சொல்ல வேணாம். அந்த நாய்ட்ட இருக்கக்கூடிய நன்றிய நம்ம எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுங்க, இந்த உலகத்துல யாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது. சரியா? இவன் தான் நல்லவன், இவன் கெட்டவன் இல்ல. எல்லா தீமைக்குள்ளயும் ஒரு நன்மை இருக்கு. ஒரு பாட்டு கூட இருக்கு. எல்லா தீமைக்குள்ளும் ஒரு நன்மை இருக்கு. நல்லத மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லத எடுத்துக்கங்க. கெட்டத அப்படியே விட்டுருங்க. இது கெட்டது, 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 கெட்டதுன்னு உட்கார்ந்து ஊதி, 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 ஊதி கெடுக்கிறத விட, நல்லத மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ, ஃபேமிலியா உட்கார்ந்து குறை பேசாதீங்க. ஃபேமிலியா உட்கார்ந்து குறை பேசாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க.
அவர் செய்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. வரும் நாட்கள்ல அடுத்தது நல்ல தலைப்புகளோடு உங்ககிட்ட நான் பேச நான் விரும்புகிறேன். ஸோ எல்லாரும், எல்லாரும் தேவனை அறிந்த அத்தனை பேரும் குடும்பமா உட்கார்ந்து நன்றி சொல்லுங்க. ஓரளவு ஃபேமிலில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஃபெயிலியர்ஸ் இருக்கும். இதனால ஃபேமிலி வேண்டான்னு சொல்லி நீங்க சொல்லிற முடியாது. அப்படி நம்ம சொல்றோம்னா, தேவனுடைய பிளானுக்கு நம்ம அகைன்ஸ்ட்டா இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்முடைய நம்ம வாழ்றது தேவனுடைய பிளான் ஓட தான் வாழணுமே தவிர, பிளானுக்கு அகைன்ஸ்ட்டா வாழக்கூடாது. வித் பிளான். சொல்லுங்க. வித் பிளான். ஆமா. வித்து. அதுதான். அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இது உன்னுடன். வித்து. அந்த வித்து. அ வித்தோட வாழணும். சொல்லுங்க. வித்தோட வாழணும். ஓடணும். பயணிக்கணும். அப்படின்னா, உங்க ஃபேமிலி பிளெஸ்ஸட் ஃபேமிலியா இருக்கும். ஹேப்பி ஃபேமிலியா இருக்கும். ஃபேமிலில ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம். அதாவது ரட்சிக்கப்படும்னா, நம்ம நெனைக்கிற மாரி உடனே வேற தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படாம இருக்கலாம். அதான் மேட்ரு. என்ன பட்டவங்ககிட்டயுமே தேவனுடைய அன்பு ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல. யாருடைய இருதயத்தில காட்ஸ் லவ் ஃபுல்ஃபில்டா இருக்கோ, அவன்ட்ட ஆயுதம் எடுக்க மாட்டான் கையில. பிறர குறை சொல்ல மாட்டான். பிறர கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டான். பிறர கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டான். இதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபில் வித் காட்ஸ் லவ். இப்ப கடவுளுடைய அன்பு உங்க இருதயத்த நிரப்ப தான் காடுடைய குவாலிட்டி, காடுடைய கேரக்டர் உங்களுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா, யூ ஷுட் லவ் காட். ஸோ யூ ஷுட் அலோவ் காட் இன்டு யுவர் லைஃப் டு டூ ஹிஸ் வில் அண்ட் பர்ப்பஸ். இத நம்ம பண்றோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஃபேமிலி டைம்ல உங்களோட நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய். இட்ஸ் மீ காட்வின். உங்கள் நான். உங்கள மீண்டும் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் ஆ டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னா, யூ கேன் கான்டாக்ட் மீ ஃபார் பிரேயர் அண்ட் கவுன்சிலிங் ஆல்சோ. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களோடு இணைந்து, என்னோடு நீங்களும் இணைந்து, தேவ ராஜ்யத்தை நம்ம ஒன்றிணைந்து கட்டுவோம். தேவன் நாம மகிமைக்காக குடும்பமாய் நாம் வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு ரீகால் இட் வாட் வி டிஸ்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர் இஸ் அ பர்ப்பஸ். எல்லாருக்குமே பர்ப்பஸ் இருக்கு. ஸோ நான் பர்ப்பஸ் இல்லாம நான் வாழ்றேன்னு நினைக்க வேணாம். கடவுள் தந்த எல்லாத்துக்காகவும் தேங்க் பண்ணுங்க. தேங்க்ஃபுல் ஃபேமிலியா இருப்போம். தேங்க்ஃபுல் இண்டிவிஜுவலா இருப்போம். தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட நம்ம இருப்போம். ஸோ டு நாட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். குடும்பமா உட்கார்ந்து அந்த வேலைய செஞ்சு சாபத்த சம்பாதிக்க வேண்டாம். குடும்பமா உட்கார்ந்து ஆராதிங்க. குடும்பமா உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. குடும்பமா உட்கார்ந்து தேவன பத்தி பேசுங்க. அவருடைய கிரியைகள பத்தி பேசுங்க. பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அத பேசுங்க. குடும்பத்தில யாராவது இந்த தவறுகளை செய்வார்கள் என்றால், நீங்கள் உரிமையோடு அவர்களை கண்டியுங்கள். இந்த தவற செய்யாத அப்படின்னு சொல்லுங்க. ஆ தேவனுடைய திட்டத்தோடு இணைந்து நம்ம வாழ்வோம். தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக அல்ல. இன்றைக்கு இது போதும். அடுத்த நிகழ்ச்சியில உங்கள நான் சந்திக்கிறேன். மே காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை தாமே ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து, உங்கள் எல்லைகளை விரிவாக்கி உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.